ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இதை பற்றி பார்க்க போனால் லீவ் வரப்போ எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போகிறோம். நாங்கள் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த ரஞ்சிதா மேலே பார்த்தீங்கன்னா இந்த ராஜ் வந்து சத்தியம் வைக்கிறாங்க. நீ ரஞ்சிதா, உன்னுடைய ஆசையை வந்து கூடிய சீக்கிரம் வந்து நான் நிறைவேற்றி வைக்கிறேன் அப்படின்ற மாதிரி வந்து இந்த ரஞ்சிதாவோட ஆசையில் வந்து மண்ணவரி போட அடுத்தவனோட புருஷனுக்கு வந்து ஆசைப்படுறாங்க. இவளுக்கெல்லாம் வந்து வெக்கமே இல்லைங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்முடைய விஜய் வந்து இவங்க பேசுகிறதெல்லாம் வந்து கோவப்பட்டு நம்முடைய மல்லி மேலே பார்த்தீங்கன்னா போயிட்டு வந்து கோவப்படுற போடுறாங்க. எல்லாத்துக்கும் காரணம் வந்து நீதான் மல்லி, நீ இந்த வீட்டில் வந்து வந்ததுனால இவ்வளோ பிரச்சனை, அன்னி வந்து வராதே வந்திருக்கலாம், எப்படியோ வந்து பிளான் பண்ணி கல்யாணத்தை வந்து நிப்பாட்டி என்ன வந்து உங்கள் கழுத்தில் வந்து தாலி கட்ட வச்சுட்டுல அப்படின்ற மாதிரி எல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கர கோவத்தோடு வந்து நம்முடைய மல்லிக்கிட்ட வந்து சத்தம் போடுறாருங்க. ஏன் மௌனமாக இருக்க, ஏதாவது வந்து பேசி தொலைய அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. நம்முடைய அன்னபூர்ணியமாக பார்த்தீங்கன்னா என்ன விஜய், எதுக்காக வந்து மல்லிக்கிட்ட இவ்வளோ வந்து கோவப்படுறேன், ரஞ்சிதா வந்து தூக்கு போட்டுக்க போனதுக்கு இதுக்கு மல்லிக்கு வந்து என்ன சம்மந்தம் இருக்குது அப்படின்ற மாதிரி கேட்டாங்க. அந்த கல்யாணம் வந்து நிற்காத இருந்துச்சுன்னா நான் இன்னாரும் வந்து ரஞ்சிதா கழுத்தில் வந்து தாலி கட்டிப்பேன், அவரும் இந்த மாதிரி தவறான முடிவு வந்து எடுத்துருக்க மாட்டான். இதுக்கெல்லாம் வந்து காரணமே வந்து இந்த மல்லி தான், அதனால தான் நான் வந்து கோவப்படுறேன், இதில் நீங்கள் வந்து தலையிடாதீங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அது போக நான் வந்து அவளுக்கு வந்து தாலி கட்டியிருக்கேன், எனக்கு வந்து எல்லா உரிமையும் இருக்குது அவளை வந்து கேட்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. நம்முடைய அன்னபூர்ணியமாகவும் பார்த்திங்கன்னா சைலண்ட்டாக வந்து விலகிறாங்க. இந்த ரஞ்சிதாவும் இந்த போதுமான கிளவியெல்லாம் நினச்ச மாதிரியே பார்த்திங்கன்னா நம்முடைய மல்லி மேலே வந்து விஜய் வந்து கோவப்பட்டாருங்க. இது வந்து எந்த இடத்துல கூப்பிட்டு போய் வந்து விடப்போதுன்னு தாங்க தெரியல. இந்த ராஜி இந்த போதுமான கிளவியெல்லாம் வந்து உஸ்பேத்தி நம்முடைய விஜயை பார்த்தீங்கன்னா நம்முடைய மல்லியை வந்து டிவோர்ஸ் பண்ண வைப்பாங்களா, அதுக்கு வந்து நம்முடைய வந்து விஜய் வந்து ஒத்துக்குவாங்களா, இல்லை நம்முடைய வெண்பா குட்டி வந்து எப்போ பார்த்தாலே வந்து மல்லியம்மா அப்படின்றத வந்து சொல்லிக்கிட்டு மல்லி கூட வந்து இருக்கிறதுனால வந்து இதெல்லாம் வந்து கொஞ்ச நாளைக்கு வந்து தள்ளி போடுங்க அப்படின்ற மாதிரி வந்து சொன்னால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோக்கு லைக் பண்ணி மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம விஜய் சார் வந்து அவர் வாழ்க்கைக்காக இல்லைனாலும் நம்முடைய வெண்பாவோட வாழ்க்கைக்காக வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய மல்லியை வந்து ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். ஏன் ஒரு வந்து எவ்வளோதான் வந்து கோவப்பட்டாலையும் ஒரு நாளைக்கு வந்து கண்டிப்பாக வந்து உண்மை வந்து தெரிய வரப்போ ரொம்பவுமே வந்து வருத்தப்பட்டு எதுக்காக நம்ம வந்து இவ்வளோ கோவப்பட்டோம் மல்லி மேலே, வந்து மல்லி வந்து ரொம்ப நல்லவளாச்சு, அவள் வந்து அந்த டைமில் வந்து நம்மளும் வந்து கோவப்பட்டு இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரியெல்லாம் யோசிச்சு நம்முடைய மல்லிக்கிட்ட வந்து கூடிய சீக்கிரம் வந்து மன்னிப்பு வந்து கேட்க போகிறாங்க. நம்முடைய விஜய் வந்து வாழ்கிறதே வந்து வெண்பாக்காக தான். வெண்பாவுக்கு வந்து என்ன பிடிச்சிருக்கோ அதுதான் நம்மளுடைய விஜய்க்கு வந்து பிடிக்கும். நம்ம வெண்பாவுக்கு பார்த்திங்கன்னா இந்த ரஞ்சிதாவை வந்து துளியும் கூட வந்து பிடிக்காதுங்க. அதனால் பார்த்திங்கன்னா நம்முடைய விஜய் வந்து இந்த ரஞ்சிதாவை வந்து கல்யாணம் பண்ணுறதுக்கான துளி கூட வந்து வாய்ப்பே இல்லை. டிவோர்ஸ் நம்ம மல்லி வந்து டிவோர்ஸே வந்து பண்ணாலும் இந்த ராஜு பார்த்திங்கன்னா சத்தியம் மட்டும் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஆனால் அவளால் வந்து ஒரு மண்ணாங்கட்டி வந்து நடத்தி வைக்க முடியாதுங்க. கடைசியில் வந்து அவள் தான் வந்து மூக்க உடச்சி போகிறாங்க. நம்ம அன்னபூர்ணியமாக பார்த்திங்கன்னா இவங்க பிரச்சனையெல்லாம் வந்து கூடிய சீக்கிரம் வந்து சால்வ் பண்ணி நம்முடைய மல்லிக்கும் நம்முடைய விஜய்க்கும் பார்த்திங்கன்னா சாந்தி முகத்தை வந்து ஏற்பாடு பண்ணி அதை வந்து சிறப்பாக வந்து முடிப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். இதில் நம்ம விஜய் மல்லி வெண்பா 3 பேர் சந்தோஷமாக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோக்கு லைக் பண்ண